மாம்பழம். மாம்பழத்துக்கு இங்கிலீஷில் பேர் என்ன? மேங்கோ. அப்புறம் வாழைப்பழம். விடுவிடுன்னு சொல்லணும். வாழைப்பழத்துக்கு என்ன பேர்? பலாப்பழம். ம், அதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? ஜாக் ஃப்ரூட். ஓகே. அப்புறம் தக்காளி. ம், டொமேட்டோ. அடுத்து உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு என்ன? பொட்டோட்டோ. அப்புறம் வெங்காயத்துக்கு. வெங்காயத்துக்கு என்ன? ஆனியன். கிட்டக்கிட்டு எல்லாரும் சொல்லணும், அவன் மட்டும் சொல்கிறான் ஆனியன். ஓகே. அடுத்தது அடுத்தது என்ன பழம் வரும்? மாதுளை பழம். ஓகே, வெரி குட். அடுத்தது திராட்சை. கிரேப்ஸு. ஓகே. முருங்கைக்காய். வெரி குட். ஸ்ட்ரம்ஸ்டிக். ஓகே. கத்திரிக்காய். பிரிஞ்சால். வெரி குட். முட்டைக்கோஸ். வெரி குட். ஓகே. அப்புறம் வேறு காய் என்ன இருக்குது? கேரட்டுக்கு? கேரட் தான். ஆப்பிள். ஆப்பிள். ஆப்பிள் தான், அதுக்கும் இங்கிலீஷில் பேர் ஆப்பிள். பைனாப்பிள் என்ன? பைனாப்பிள். வெரி குட். அப்புறம் வேறு என்ன காய் நம்ம விட்டுட்டோம்? வெண்டைக்காய். அதுக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? நல்லா சொல்லுங்கள். வெண்டைக்காய்க்கு பேர் என்ன? ஞாபகப்படுத்தி பாருங்கள் சீக்கிரம். கேப்பேஜ்னா முட்டைக்கோஸில். நல்லா சொல்லுங்கள் ஞாபகப்படுத்தி. என்ன பேர் வெண்டைக்காய்க்கு? லேடிஸ் ஃபிங்கர். ஏன் மறந்தாச்சா? வெண்டைக்காய்க்கு பேர் என்ன? ஓகே. அப்புறம் என்ன காய்க்கு நம்ம என்ன பதில் சொல்லலை? எல்லாமே சொல்லிட்டோமா? அப்புறம் ஆரஞ்சுக்கு? ஆரஞ்சு தான் சொல்லியாச்சா? அப்புறம் புடலங்காய்க்கு சொல்லலையே. சொல்லு. புடலங்காய்க்கு என்ன? அது எப்படி இருக்கும் புடலங்காய்? எதை மாதிரி இருக்கும்? பாம்பு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு என்ன பேர்? பாம்புக்கு என்ன பேர்? பாம்புக்கு என்ன பேர்? பாம்புக்கு வந்து ஸ்னேக் சொல்லுவோம்ல. அப்போ புடலங்காய்க்கு என்ன பேர்? ஸ்னேக்கும் சொல்லியிருக்கணும். ஸ்னேக் கார்டு சொல்லியிருக்கேனே. புடலங்காய்க்கு என்ன பேர்? ஸ்னேக் கார்டு. வெரி குட்.